இல்லையா? ஆமா ஆமா, இன்னும் வந்துட்டேன். இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, பெருசா கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் அவ்வளவுதான். இன்னைக்கு டேட்டு 22 இல்லையா? ஆமா. ஆமா, இதுலயே வந்து 22 மார்ச் 22 6:02 PM இன்னைக்கு இப்போதைக்கு இப்போதைய இது ஜெனரேட் பண்றோம். இன்னைக்கு என்ன வர்றது? நாகிரி உத்தர பாத்ரபதா, உத்திரட்டாதி புரட்டாதி உத்திராதி ரேவதி, மறுபடியும் நாளைக்கு மதியத்துக்கு மேல அஸ்வினி ஆரம்பிக்கும். இப்போ இதைத்தான் நாம வந்து லக்னம் அப்படிங்கறத எடுத்துக்க வேண்டாம். இப்போ மீனம் தான் 6 மணி ஆச்சு அப்படின்னா மீனம் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா மீன மாசம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மீன லக்னம் தான் ஆரம்பிக்கும். லக்னத்தை கணக்கே எடுத்துக்க வேண்டாம். இப்போ இதற்கு பெயர் தான் கோச்சாரம் அப்படிங்கிறது. என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு இன்னைய நேரத்துக்கு இப்பத்திய நேரத்துக்கு அப்படிங்கிறதின் பெயர் தான் கோச்சாரம் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த சமயத்துல யாரோ பிறந்திருந்தா அவளோட சார்ட் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். ஆமா, அவர்களுடைய சார்ட் வந்து பர்மனன்ட் சார்ட் இப்படி இருக்கும். ஆனா கோச்சாரம் அப்படிங்கிறது பர்மனன்ட் கிடையாது, அது ஒரு கம்பேரிசன். பர்மனன்ட் சார்ட்டுக்கும் கரண்ட் பிளானட்டரி பொசிஷனுக்குமான ஒரு கம்பேரிசனுக்கு பேர் தான் கோச்சாரம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நேத்திக்கு இப்போ லாஸ்ட் செஷன் பார்த்த அந்த எக்ஸாம்பிள் ஜாதகம் வந்து கர்க்கடக ராசி இல்லையா? ஆமா. கர்க்கடக ராசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 9 பாக்கியஸ்தானத்துல இந்த கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்கு மீனத்துல. கர்நாடகத்தில இருந்து கவுண்ட் செஞ்சோம் அப்படின்னா பாகிஸ்தான் வருது இல்லையா மீனம். இல்ல அவர் 4வது ஸ்தானம் இல்லையா அவர்? நம்ம கோச்சாரம்னு பார்க்கும் பொழுது ராசியில இருந்து தான் பார்க்கணும். ஓ, ஓகே ஓகே ஓகே. லக்னத்துல இருந்து பார்க்க தேவையில்ல. புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜன்ம சனி, விரய சனி, 7.5 சனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 7.5 சனி, அப்புறமா குரு, ஜென்ம குரு, அர்த்தாஷ்டம குரு, இது எல்லாமே நம்ம பாக்குறது வந்து சந்திரனை வச்சுதான் பாக்குறது, லக்னத்தை வச்சு பெருசா பாக்குறது இல்ல. ஆமா, 9ஆம் வீட்டுல இருக்கு ராசியில இருந்து. 9ஆம் வீட்டுல இதெல்லாம் இருக்கு. கர்நாடகத்துக்குன்னு பார்த்தா இது வந்து வாக்கியப்படியான இது திருக்கணிதப்படி இந்த இது வந்து ஜெனரேட் செய்யுது இந்த வெப்சைட் வந்து. வாக்கியப்படி இன்னும் சனி பயிற்சி ஆகல. சனி வந்து இப்போ இந்த கரண்ட் சார்ட்ல கும்பத்துல இருக்கு சனி. ஆனா இது வந்து திருக்கணிதத்தின்படி. வாக்கியத்தின்படி வந்து இன்னும் சனி மகரத்திலேயே தான் இருக்கார், இன்னும் பயிற்சி ஆகல வாக்கியத்தின்படி. சோ அந்த வாக்கியம் என்னது? வாக்கியம்னா என்னது? இல்ல, வாக்கியம் திருக்கணிதம்னு 2 வகையான பஞ்சாங்கங்கள் உண்டு. வாக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழசு, புராண காலத்து ரொம்ப பழசு. ரிஷி வாக்கியத்தை வச்சு நம்ம கடைபிடிக்கிறது வாக்கியம்னு பேரு. திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்து இப்போ மாடர்ன் அஸ்ட்ரானமி இருக்கு இல்லையா, பிளானட்டரி பொசிஷன்ஸ் இங்க இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து அதை கொஞ்சம் ஆல்டர், அந்த வாக்கியத்தில இருந்து ஆல்டர் செஞ்சு இந்த கரண்ட் மாடர்ன் அஸ்ட்ரானமியோட ஹெல்ப்போட அவங்க வந்து சார்ட் கணிக்கிறது. அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எந்த மாசம் எங்க சந்திரன் இருக்கா, இது சனி இருக்கார், குரு இருக்கார், அதற்கு பேரு திருக்கணிதம் அப்படின்னு சொல்றது உண்டு. வாக்கியம் அப்படிங்கிறது பழைய பழைய சிஸ்டம், அது வேதிக் சிஸ்டம் அப்படிங்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் டெவலப்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து இப்போ நிறைய பிரபலமாயிட்டு வர்றது வந்து திருக்கணிதம் அப்படின்னு சொல்றது உண்டு. இன்னொன்னு கேபி சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு, கேபி அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. அது ஒரு அஸ்ட்ராலஜி தனி ஒரு ஒரு பத்ததி ஒண்ணு இப்போ ஸ்டார்ட் ஆகி போனா ஒரு 50-60 வருஷமா வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து வேற ஏதோ ஒரு லக்ன பத்ததி,
இல்ல இப்போ நம்ம புரியுதுங்களா? பாக்குறது எந்த பద్ధதியால இது இந்த ப்ரோ கேரளா? இல்ல இந்த சார்ட் பலன் வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். ஓ, இது இப்போ இந்த சார்ட் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் தானே, இது நம்ம ஒன்றும் ஆமா ஆமா. கணிக்கல ஆனா இல்லையா. அவ எந்த பద్ధதி யூஸ் பண்றா? இது வந்து திருக்கணிதம் தான். இது கணிதம். ஆமா. இன்னொரு ஒண்ணு ஏதோ ஒண்ணு அக்ஷய லக்ன பద్ధதின்னு உண்டு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லக்னத்தையே அப்பத்திக்கப்ப மாத்துறது உண்டு. ஓ, பாக்குற அந்த தசை புத்தி இல்லைன்னா அந்த வருஷங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னமே மாறுறது அப்படிங்கிற மாதிரியான பద్ధதிகள்லாம் உண்டு. ஸோ அதுல நம்ம போய் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஓல்டு சிஸ்டம்லயே பார்ப்போம். இப்போ நம்ம லாஸ்ட் செஷன் பார்த்தது வந்து அவர் கர்க்கடக ராசி. ஆமா. கர்க்கடகத்தில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலா அந்த அந்த அவர் வந்து அது நம்ம பார்த்தது வந்து ஒரு 1.5 2 வயசு குழந்தைக்கு இன்கேஸ் அதே ஜாதகக்காரர் ஒரு பெரியவரா இருந்து வந்தார் அப்படின்னா ரொம்ப அலைச்சலா இருக்கு, 1 வருஷம் 1.5 2 வருஷமா ரொம்ப அலைச்சலா இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அவருக்கு அதற்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, எனக்கு எது இருந்தாலுமே போதல, இல்லைன்னா ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டே இருக்கு, டெவலப்மெண்ட்டே இல்லை. ஒரே ஒரு நெகட்டிவ் திங்ஸ் இருந்தது இல்லையா அவருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ். இது வேண்டாம், ஜாதகத்தையே விட்டுருவோம். இது கோச்சார ரீதியா கேட்கிறாரு. ஆமா. அச்சா கோச்சார ரீதி. அஷ்டம சனி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா முன்ன. கர்நாடகத்துல இருந்து 8வது சனி. ஓ, சனி இருக்கார். நம்ம அப்பா தாத்தா எல்லாம் பாக்குறது வந்து இதுதான், வாக்கியத்தின்படிதான். வாக்கியத்தின்படின்னு பார்த்தா இதுக்கு அஷ்டம சனி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா கும்பத்துலதான் வாக்கியத்தின்படி சனி இருக்கு, இன்னும் பயிற்சி ஆகல. மகரத்துக்கு மகரத்துலதான் சனி இருக்கார், கும்பத்துக்கு இன்னும் போகல வாக்கியத்தின்படி. இது திருக்கணிதத்தின்படி சனி வந்து கும்பத்துக்கு வந்துட்டார். நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஜாதகம் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா கொஞ்சம் ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்க, இது வாக்கியத்தின்படி கணித்தது, திருக்கணிதத்தின்படி கணித்தது அப்படின்னு எழுதியே கொடுப்பா. ஆனா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட்ல மேக்சிமம் அப்படி வராது. மேக்சிமம் 99.99% திருக்கணிதத்தின்படி கணிக்கப்பட்ட ஜாதகங்களா தான் இருக்கும். ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா ஜாதகமாவே ரியல் ஜாதகமாவே இருக்கு அப்படின்னா அப்போ லக்னம் எங்கேன்னு பார்த்து நம்ம அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எங்கேயோ குழப்பறது. இப்போ நம்ம அந்த லாஸ்ட் செஷன் பார்த்தோம் இல்லையா ஒரு ஜாதகம், அவரே வர்றாரு நம்ம கிட்ட, அவரே ஒரு ஜாதகம் எடுத்து அவரோட ஜாதகமே எடுத்துட்டு வர்றாரு. அப்படிங்கிறப்போ கர்நாடகத்துக்கு இப்போ அஷ்டம சனி, அதனால கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னொரு ஒரு 2.5 வருஷம் கொஞ்சம் போராத காலம்தான், கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும். புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயில் போறது நல்லது அப்படின்னு ஜெனரல் ப்ரெடிக்ஷன். ஆனா அந்த ஜாதகத்துக்கு வந்து அஷ்டம சனி பெருசா ஒன்றும் பண்ணாது. ஏன்? ஏன்னா அந்த ஜாதகத்துல வந்து சனி நல்லா தான் இருந்தார், லக்னத்துக்கு 2ல இருந்தார், சொந்த வீட்டுல இருந்தார், சொந்த வீட்லயே இருந்தார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம், பணவரவு அதெல்லாம் சொல்றோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா மகரம் கும்பம்ங்கிறதே வந்து சனியினுடைய சொந்த வீடு தான் இல்லையா. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து மகரத்துல இருக்கும்போது அஷ்டம சனி வரும். மிதுன ராசிக்கு மிதுனத்துல இருந்து கவுண்ட் செஞ்சுட்டு வந்தோம்னு வைங்களேன். அப்போ கரண்ட் நம்ம வாக்கியப்படி பார்த்தா மிதுனத்துக்கு இப்போ கரண்டா அஷ்டம சனி ரன்னிங். வாக்கியத்துல இன்னும் பயிற்சி ஆகல, அதாவது இன்னும் மாறல சனி, மகரத்திலேயே தான் இருக்காரு இல்லையா. அப்போ மிதுனத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மகரத்துலதான் சனி இருப்பார். அப்போ ஜென்ரலாவே வந்து மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாம் பெருசா ஒன்றும் செய்யாது. அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஒன்றும் செய்யாது, ஏன்னா அங்க சொந்த வீட்டுல வந்துடுறாரு இல்லையா. அதனால பெருசா ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இன்னொன்னு என்ன ஒண்ணுன்னா இந்த கோச்சாரம் வந்து எல்லாருக்குமே நம்ம கரெக்டா அந்த பலன் வந்து பலிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளூக்கு தான் இது கோச்சாரம் அப்படிங்கிறது.
நம்ம டெய்லி ராசி பலன் சொல்றது உண்டு இல்லையா டிவில எல்லாம், மேஷ ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, அது எல்லாமே வந்து கோச்சாரத்தை அடிப்படையா வச்சு சொல்றதுதான். இப்போ ஒருத்தருடைய இப்போ அஷ்டம சனின்னு சொல்லி இருக்கோம். கடகத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு திருக்கணிதத்தின்படி. திருக்கணிதம்னா பாக்குறது, திருக்குன்னா பார்வை தானே, திருக்கு பார்த்து கணிச்சது. நம்ம இந்த மாடர்ன் சயின்ஸ் பார்த்து இவங்க கணிக்கிறதுக்கு பேர் திருக்கணிதம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கா. ஸோ நம்ம அந்த பழைய ஜாதகத்துல வந்து சனியினுடைய பொசிஷன் ரொம்ப நன்னா இருந்தது இல்லையா. நம்ம அந்த மாடல் ஜாதகம் டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்ததுல சனி வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தது. தனுசு தனுசு லக்னம், அங்க குரு கேத்து இருந்தாங்க. 2ஆம் இடம் மகரத்துல வந்து சனி இருந்தார் இல்லையா. அப்ப வந்து ஜாதகத்திலேயே சனி ரொம்ப நன்னாதான் இருக்கார். அவங்களோட பார்வையை யார் யார் பாக்குறது அப்படின்னா சுக்கிரனும் சந்திரனும் தான் பார்த்தா, வேற எதுவும் சூரியன்லாம் எதுவும் பார்த்துக்கல, ரொம்ப பகையான கிரகங்கள்லாம் எதுவும் பார்த்துக்கல சனி கூட. ஸோ அப்படிங்கிறப்ப சனி நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு, நல்லது செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு சோம்பல் வர்றது, அந்த சேஷ்டைகளாவது அப்பப்போ காமிக்கும். டல்னஸ், போஸ்ட்பாண்டிங் குணம், நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்குமே. ஆனால் ஜென்ரலாகவே இந்த மாதிரி சனி தசை, சனி தசை ரொம்ப நன்னா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, பெருமாளை வந்து நம்ம வழிபடுறது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் சனியை பொறுத்த வரைக்கும். சனி புதன் 2 பேருக்குமே. இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னா என்னது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏதாவது கெஸிங் உண்டா? 4ஆம் இடத்துல சனி இருக்கு. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமம், அஷ்டமத்துக்கு பாதி அர்த்த அஷ்டமம். அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4 இல்லையா. அப்போ அந்த கர்நாடக இப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது? விருச்சிகத்துக்கு மட்டும்தான். 4ஆம் இடம் தானே விருச்சிகத்துக்கு நடக்கிறது. திருக்கணிதத்தின்படி விருச்சிகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதே பலன் தான் தரும். அஷ்டம சனி என்ன பலன் தரதோ அதே பலன் தான் அர்த்தாஷ்டம சனி தரும். இப்போ ஜென்ரலா நம்ம விருச்சிகக்காரா எல்லாருக்குமே இப்போ நான் அந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் என்ன உண்டுன்னா இந்த அஸ்ட்ராலஜி குரூப் உண்டு, ஒரு 2-3 குரூப். அதுல ஒரு குரூப்ல நான் அடிக்கடி அந்த போஸ்ட் எல்லாம் பாக்குறது உண்டு. அப்ப அதுல நிறைய பேர் என்ன போடுவானா, நான் மிதுன ராசிக்காரன், ரொம்ப அடிபட்டுட்டேன் அஷ்டம சனியில, எப்ப எனக்கு விடிவு காலம் கிடைக்கும், 2 வருஷமா 2.5 வருஷமா எல்லாமே லாஸ் தான், எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகல, நிறைய பேர் நிறைய புலம்புறது உண்டு. இப்போ ஒருத்தன் போஸ்ட் போட்டானா கீழே கமெண்ட் வர்றது உண்டு இல்லையா. அந்த கமெண்ட்ல எக்கச்சக்கமா வரும், நானும் மிதுனம் தான், நானும் மிதுனம் தான், நானும் மிதுனம் தான், இல்லைன்னா எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, எனக்கு வந்து பெருசா பாதிப்பு வந்துருச்சு, எனக்கு முன்னேறவே முடியல அப்படின்ற மாதிரிலாம். அப்போ எனக்கு தோணும், ஒருவேளை நம்ம ஜாதகம் சரிதானா இல்லைன்னா தப்பு தானான்னு. எனக்கு அதே மிதுனம் தான். நம்மளுக்கு எழுதப்பட்ட ஜாதகமே கரெக்டா தப்பா, மிதுன ராசி தானா நம்ம, இல்லைன்னா கடக ராசியா, ஒண்ணுமே புரியலையே, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு தான் நம்மளுக்கு சனி ஏதாவது பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் அவ பேசி புலம்புறத பார்த்தா அப்படியே டவுட் வந்துடும். ஏன் அப்படின்னா என்னுடைய ஜாதகத்துல இதேதான், குடும்பஸ்தானத்துல சனி இருக்காரு, இதுல மகரத்துல. அதுல வந்து அவரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்போ அவர் வந்து கெடுதல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே இல்லையா. அப்போ அந்த இதே 7.5 சனியில தான் கல்யாணம் ஆச்சு, பொண்ணு பார்த்தது, கல்யாணம் ஆனது, ஜாப்ல இன்கிரிமெண்ட் வந்தது. நிறைய பேர் வந்து புலம்புறது உண்டு, ஜாப்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், ரொம்ப இதுவா இருக்கேன் அப்படின்னு. இந்த கோவிட் டைம்ல தான் பீஸ்ஃபுல்லான ஜாபே பார்த்தேன் நான். ஏன்னா யாருமே அட்மிஷன் கிடையாது ஹாஸ்பிட்டல்ல, பெருசா ஒர்க்கே வராது. பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணது அந்த கோவிட் டைம்ல தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருந்தது இல்லையா. அந்த கோவிட்ல எல்லாருக்குமே ஒரு பேனிக், அது என்ன வியாதியோ என்னமோ யாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஜென்ரலா ஒரு பயம் இருந்தாலுமே ஒர்க்குன்னு பார்த்தா பெருசா வந்து அந்த கஷ்டமே இல்லை. மற்ற நாள் பட்ட கஷ்டத்தை விட
இந்த கோவிட் டைம்ல பெரிய கஷ்டமே இல்லை. இவங்க என்னென்ன பலன் சொல்றாங்களோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடந்தது எனக்கு. ஸோ அது மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்மனண்ட் ஹாராஸ்கோப், ராசி கட்டம் அப்படிங்கிறது வந்து பிக்சடு, அந்த பலன் மாறவே மாறாது. ஆனா கோச்சார பலன் வந்து எல்லாருக்குமே பொதுவா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து ஃப்ளூக்ல செட் ஆகும், சிலருக்கு இப்ப யாருக்கு தான் ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இல்லை எல்லாருக்குமே ஒருத்தனும், ஏன்னா கம்பேரிசன், எல்லாருக்குமே கம்பேரிசன் வந்தாச்சு. அவன் ரொம்ப லக்ஸரியா வேலை பார்க்கறான், நன்னா வேலை பார்க்கறான், எனக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்கல. இப்ப அந்த இவன் யாரை வச்சு கம்பேர் பண்றானோ அவன் இன்னொருத்தனை தனக்கு தான் கம்பேர் பண்ணிட்டு அவன் வருத்தப்பட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து ஜாப்ல வந்து உனக்கு யாரா இருந்தாலுமே என்ன என்ன சனியா இருந்தாலுமே நம்ம யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இதுக்கு வந்து இந்த சனி தான் காரணம்னா அவன் ஆமான்னிட்டு போயிடுவான். ஏன்னா அது சைக்கலாஜிக்கலா பீப்புள் வந்து இன்னைக்கு செட் ஆயாச்சு. அது நான் பார்க்குற ஜாப் வந்து எனக்கு வந்து நான் செய்யற வேலைக்கு எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நான் நிறைய வேலை பார்க்குறேன், ஐ ஆம் பெய்டு லெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு வந்தாச்சு நம்மளுக்கு. ஸோ அது சைக்காலஜிக்கலாவும் அது வந்து அங்க ஆக்ட் ஆகிறது. அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி மட்டுமே அதுக்கு காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் ஒரு சிலர் லைஃப்ல நம்ம வந்து கண்கூடாவே அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எப்போ அப்படின்னா ஜாதகத்திலயும் சனி ரொம்ப வீக்கா இருக்கார், நீச்சமா இருக்கார், இல்லைன்னா பகையா இருக்கார், அந்த டைம்லயும் அந்த ஜாதகருக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னா அதுல அந்த ரெண்டு சனியும் சேர்ந்துட்டு ஒரு ஒரு ஆட்டம் ஆடிடும் அது. அதே போலதான் குருவும், முன்னே நம்ம சொல்லியிருக்கோம், குரு ஜென்ம குரு விரய குரு அப்படின்னு இல்லையா? ஜென்ம குருன்னு என்னது? ஜென்மகுரு ஜென்மகுருன்னா நம்ம அந்த ராசி சார்ட்ல இருக்கிற குரு அதெல்லாம். அது அப்படி அப்படி சொல்றது இல்ல, அது கோச்சாரத்தின் பெயர் தான் ஜென்மகுரு அப்படிங்கிறது. தன்னோட ராசியில வந்து குரு இருந்தா அது ஜென்மகுரு. ஜென்மகுரு. இப்போ இப்போ கோச்சாரத்தின்படி இந்த நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதுல லக்னமே எடுத்துக்க வேண்டாம், நம்ம யாருதுமே மனசுல உத்தேசிச்சு இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணல. கரண்ட் பிளானிட்ரி இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு இந்த நேரத்துக்கு கிரகங்களினுடைய பொசிஷன் என்ன அந்த 12 கட்டத்துலன்றதுக்காக தான் இதை நம்ம எடுத்தது. இப்போ இன்னைய தேதிக்கு என்னென்ன எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு? மீனத்துக்கு மட்டும்தான், மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு. ஏன்னா இந்த இந்த ஜாதகத்துல சந்திரன் மீனத்துல இருக்கேன்னு எடுத்துக்க வேண்டாம். நம்ம கோச்சாரத்தை பார்க்கும் பொழுது சந்திரனை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா சந்திரன் மாறிண்டே தான் இருப்பார், 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்க போறார் இல்லையா? இல்ல அது கான்செப்ட் புரியுதா குழப்புதா? இல்ல புரியுது, 2.5 நாளைக்கு மாற போறார். நம்ம வந்து அந்த 8 கிரகங்களை தான் நம்ம மெயினா வச்சு பார்க்க போறோம் கோச்சாரத்துக்கு. என்னுடைய ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கார் அந்த ஒரு பாயிண்ட் தான் என்னுடைய ஜாதகத்துல இருந்து எடுக்க போறேன். ஆமா, என் ஜாதகத்துல சந்திரன் மீனத்துல இருந்தா அவளுக்கு இது ஜென்மகுரு. 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 இப்ப யாரோ வரார், எங்க ஏதோ கிராமத்துல இருந்து வர்றாரு, டவுன்ல இருந்து எங்கேயோ வர்றார், அவருக்கு ஜாதகம் எல்லாம் எதுவுமே கணிக்கல, அவருக்கு ராசி மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இல்லைன்னா ஜாதகம் கையில எடுத்துட்டு வரல, அவருக்கு ராசி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த ஆருடம் சொல்றது உண்டு இல்லையா, ஜெனரல் ப்ரெடிக்ஷன், ஆருடம் 108ல இருந்து ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஒரு நாள் பார்த்தோம். இதை இப்போ 22ன்னு சொல்றாருன்னா 2 + 2 4 அப்படின்னு சொல்லிட்டு மேஷத்துல இருந்து அந்த 4ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, பார்வை இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பலன் சொல்றது ஆருடம் அப்படிங்கிறது. இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது அப்படிதான், ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன். யாரோ ஒருத்தர் வராரு, உங்க இந்த மாதிரி பிரச்சனை சார் அது இதுன்னு சொல்றாரு, ஏதோ ஒண்ணு கேட்கிறார், கல்யாணம் நடக்கல, எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அந்த ராசி என்னன்னு கேட்டுக்கிறது. அப்ப குரு எங்க இருக்காருன்னு பார்த்து, குரு இந்த இடத்துல இருக்காரு, அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்துரும், இப்பத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் சொல்றோம். ஆனா அது எந்த அளவுக்கு பலிக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில அவருடைய அந்த பர்த் சார்ட் இருந்தால்தான் நம்ம பர்ஃபெக்டா கணிக்க முடியும். இது வந்து நம்ம ஜென்ரலா சொல்றது ஜெனரல் ப்ரெடிக்ஷன். இது வந்து இட் மே ஃபிட் டு எனிஒன், இது யாருக்கு வேணா இந்த கோச்சாரத்தின்படி நம்ம பலன் சொல்லலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு பலிக்கும் அப்படிங்கிறது நம்ம பர்த் சார்ட் இருந்தாதான் நம்மளுக்கு தெரியும்.
இப்போ இந்த இந்த இப்ப இன்னைய நான் கோச்சார ரீதியால இந்த சார்ட் பண்ற சமயத்துல அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்தோட சார்ட் தானே எடுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இப்போ ஒருத்தன் யூஎஸ்ல உட்காந்து இருக்கான்னா, இப்ப நாங்க டேட் போட்டல 22 மார்ச் ஆமா 23 AM. அப்ப அது ஆமா யூஎஸோட அந்த இடத்துல அவன் நியூயார்க்ல இருக்காருன்னா அந்த இடத்தோட சார்ட் பண்ணி தானே நமக்கு சொல்ல முடியும். அப்படி இல்ல அப்படி தேவையில்லை. வேர்ல்டு ஃபுல்லா நேத்திக்கு போட்டாலுமே இதே கோச்சாரம் தான், நாளைக்கு போட்டாலுமே இதே கோச்சாரம் தான். கரெக்ட் கரெக்ட். சந்திரன் நம்ம எடுத்துக்க போறது இல்லை. அப்போ சந்திரன் மட்டும்தான் மாறுவார் மேக்சிமம். கரெக்ட். ஓகே ஓகே. சீக்கிரமா மாறுற கிரகங்கள் எது எதுன்னா ஃபர்ஸ்ட் சந்திரன். அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார். அப்புறமா வந்து 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார் சந்திரன், 2.25 நாளுக்கு. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா சுக்கிரனும் இவர் புதனும் மெர்க்குரி அண்ட் வீனஸ் அவங்க வந்து 28 29 நாள், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டே மாறாது, பிட்வீன் 2 to 3 days டிஃபரன்ஸ்ல மெர்க்குரி அண்ட் வீனஸ் மாறும். சன்னு வந்து அடுத்து, சன்னு வந்து 1 month ஒன்ஸ் இல்லையா, சங்கிரமணம், மாச சங்கிரமணம், மேச மாசம் ரிஷப மாசம் அப்படி சங்கிரமணம் ஆகும்போது சூரியன் மாறும். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இவர் செவ்வாய் மாறுவார். ராகு கேத்து வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, குருவும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறமா சனி தான் லாங்கஸ்ட் டைம் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதிக நாள் பலன் கொடுக்கக்கூடிய அந்த கோச்சாரத்தின்படி அதிக நாள் பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சனி அண்ட் குரு தான். மேக்சிமம் அந்த சனி அண்ட் குருவை வச்சு பார்க்கறது தான் இந்த கோச்சாரம். எல்லா கிரகங்களுமே பார்க்க வேண்டியதுதான் சந்திரனை தவிர்த்து. சனி அண்ட் குரு தான் மெயினா வச்சு பார்க்கறது. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, அதுக்கப்புறமா வந்து ஜென்ம குரு, அர்த்தாஷ்டம குரு, 6 8ல இருந்தா சனினா என்னது நீங்க ஒருக்கா சொல்லிருந்தேன். விரயஸ்தானம் எது ஜாதக கட்டத்துல? விரயஸ்தானம் வந்துட்டு 12th ஹவுஸ். சோ எந்தெந்த இந்த திருக்கணித கோச்சாரத்தின்படி எந்த ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தனி? அப்போ மீனத்துக்கு எக்ஸாக்ட்லி. இப்ப மீனக்காரர்களுக்கு 12ல சனி இருக்கு, விரய சனி. இப்போதான் மீனத்துக்கு வந்து 7.5 சனி ஆரம்பம். மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். அடுத்து ஒரு 2.5 வருஷம் கழிச்சு என்ன, அதாவது திருக்கணிதத்தின்படி 7.5 ஆரம்பம், இன்னும் வாக்கியத்தின்படி இல்ல. ரிஷபம் வேற அவளுக்கு இருக்கும், ரிஷபத்துல போற. ஆமா ரிஷபத்துல வரைக்கும் இருக்கும். அப்புறமா ஆமா ரிஷபத்துக்கு அவர் சனி போற வரைக்கும் அவருக்கு 7.5 சனி தான், இன்னும் 7.5 வருஷம். பின்ன இந்த கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒன்லி சனில டிஃபரன்ஸ் இருக்கா? எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இல்ல, எல்லாத்துக்குமே வரும். ராசி, திதி, வார, நட்சத்திரம், யோகம், கரணம், பஞ்சாங்கத்திலயுமே டிஃபரன்ஸ் வரும். சூரியனுக்கு மட்டும்தான் டிஃபரன்ஸ் வராது, சந்திரனுக்கும் வராதே இருக்கும். ராசி மாறுறது, அதுல நிறைய இடத்துல ராசி, லக்னம் எல்லாமே மாறுறது. அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு வந்து இது திருக்கணிதம் ஆன்சர் கரெக்டா வரல நம்ம கணிச்சோம் அப்படின்னா. நிறைய பேர் வந்து திருக்கணிதம் தான் ரொம்ப பர்ஃபெக்டா அப்படி இப்படின்னு சொல்றது உண்டு. நம்மளுக்கு வந்து திருக்கணிதத்தின்படி பார்த்தா ஆன்சர் பர்ஃபெக்டா வரல. ஏன்னா நம்ம இப்போ பிராச்சீனமா எடுத்துட்டாவே எல்லா கோவில்கள்லயுமே வாக்கியம் தான் ஃபாலோ பண்றது. ஸ்ருங்கேரி மடத்துல வாக்கியம் தான். ஸ்ருங்கேரி மடத்துல வந்து ஆச்சாரியா திருக்கணிதத்துல தான் வருது சார்ட் எது. ஆமா, மேக்சிமம் ஆன்லைன் ஜெனரேட் பண்றது எல்லாமே திருக்கணிதம் தான். வாக்கியத்துக்கு யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கார், ஆனா அது வந்து பெய்டு ஆப். அது இன்னொரு ஆப் ஒன்று இருக்கு, ஆஸ்ட்ரோ சின்னராஜ் அப்படின்னு. ஆனா அதுல வந்து இங்கிலீஷ் வரலன்னு நினைக்கிறேன், அது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அவரது வந்து வாக்கியம் தான், ஆஸ்ட்ரோ சின்ராஜ். நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க? வாக்கியத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு இல்ல, பிராச்சீனமா நம்ம அதாவது என்ன சொல்றது, இதுதான் அப்படின்னு நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா. நீங்க அதை கத்துக்கோங்க, எப்படி பலன் சொல்றது என்னன்னு கத்துப்போம். அப் டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வாக்கியமா திருக்கணிதமா நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும் இல்லையா. நம்ம பாக்குறது வந்து வாக்கியத்தின்படியே இருக்கட்டும். வாக்கியம் வந்து பூர்வ காலத்துல இருந்து வர்றது. அப்ப சேஞ்சஸ்னா எல்லாத்தையுமே தானே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸடா வந்து யாரா இருந்தாலுமே April 14th தான் நம்ம
நூத்தன வருஷ ஆரம்பம்னு வச்சிருக்கோம். நூத்தன சம்பத்சர ஆரம்பம். இப்போ இது பிரபவ விபவ பிரமோதூத்தன் 60 வருஷம் வருது இல்லையா? அப்ப ஏப்ரல் 14th வர்றப்பதான் நம்மளுக்கு அடுத்த வருஷம் மாறுறது. அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா மாடர்ன் சயின்ஸ்ல இப்போ வந்து அந்த உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்கு இல்லையா? அந்த சன் வந்து எக்ஸ்ட்ரீம் சவுத் ஈஸ்ட்ல உதிக்கிறது ஒரு காலம். அப்புறமா நார்த் ஈஸ்ட்ல நார்த் டிராவல் பண்றது வந்து உத்தராயணம், டுவர்ட்ஸ் சவுத் டிராவல் பண்றது வந்து தட்சிணாயனம். எப்போ அந்த சூரியன் வந்து சென்டரா எக்ஸாக்ட் ஈஸ்ட்ல வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிறதோ அதை தான் நம்ம வந்து புது வருஷத்தினுடைய ஆரம்பமா நம்ம கால்குலேட் செய்யறோம். ஆனா இவன் என்ன சொல்றான்னா மாடர்ன் சயின்ஸ்ல அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி உங்களோட நீங்க கொண்டாடுற இப்போ நியூ இயரே தப்பு உங்களுது. ஏன்னா வந்து இப்போ எப்பயோ வந்து அந்த சூரியன் வந்து நார்த் சைட்ல இருந்து உதிக்கிறது ரைஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா நீங்க எப்போ நியூ இயர் கொண்டாடணும், அதாவது தமிழ்ல அந்த ஏப்ரல் 14th நம்ம கொண்டாடக்கூடிய அந்த வருஷம் மாறுறது எப்போ கொண்டாடணும் அப்படின்னா மார்ச் 20யோ 18 தான் நீங்க கொண்டாடணும். ஏன்னா அந்த டைம்ல தான் சன் வந்து எக்ஸாக்ட் ஈஸ்ட்ல நம்மளுக்கு ரைஸ் ஆகுது. நீங்க கொண்டாடுற நியூ இயரே தப்புங்கிறான். இப்ப அது எல்லாத்தையுமே நம்ம மாத்த முடியாது இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக பெரியவா வந்து அந்த நம்ம பூர்வாச்சாரியர்கள் வந்து அந்த ஏப்ரல் 14th அப்படிங்கறத வந்து ஏப்ரல் 14 இல்ல, நம்ம அந்த சித்திரை 1 வருஷ பிறப்ப கொண்டாடி இருக்கான். இப்போ வந்து நம்ம பழைய மாடர்ன் கேலண்டர்ஸ் எல்லாமே அப்படிதானே. ஒரு பர்ஃபெக்ட் கேலண்டர்னு சொல்ல முடியாது. முன்ன வந்து 10 மாசம் தான் இருந்திருக்கு. ஜூலியர் வந்தாரு. ஜூலியர் சீசர் தானே வந்தாரு. ஆமா, அவன் வந்து எனக்கு என் பேர்ல ஒரு மாசம் வேணும்னு ஜூலை மாசத்தை சேர்த்து விட்டான். அதுக்கப்புறமா அகஸ்டிஸ் எவனோ ஒருத்தன், அவன் அந்த ராஜா வந்து என் பேர்ல ஒண்ணு வேணும்னு ஆகஸ்ட்னு ஒண்ணு சேர்த்து விட்டான். ஜூலை 1 வந்தது, ஆகஸ்ட்னு ஒண்ணு வந்தது. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள போட்டி. அதான் 2 பேருக்குமே கால வித்தியாசம் அதிகம். அப்ப என் பேர்ல தான் வந்து மாசம் அதிகமா இருக்கணும், 32 33 மாசம் ஏதோ ஒரு மாசத்துல சேர்த்து விட்டான். இது எல்லாமே கடைசியில வந்து இடிச்சுது. அப்புறம் நடுவுல ஏதோ ஒரு வருஷம் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. நடுவுல ஏதோ ஒரு வருஷம், அது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. இது எல்லாத்தையுமே கட் ஷார்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு வருஷத்துல வந்து 17th centuryல அவ 10 கட் பண்ணி விட்டா. கட் பண்ணியே விட்டுட்டான். அதை கட் பண்ணியே கிரெகோரியன் விட்டுட்டான். கேலண்டர் சொல்றேன் அந்த ஆமா ஆமா டைம்ல. ஆமா 10 நாள் கட் பண்ணியே விட்டுட்டான். அப்போ நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் சரியாச்சு. இப்போ இதே தானே ஃபியூச்சர்லயும் நடக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இல்லையா? இதேதான் ஃபியூச்சர் நடக்கும். என்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் ஒரு சயின்ஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சொல்லுவான், இல்ல ஜனவரி 1 நீங்க கொண்டாடுறதே தப்பு, இன்னும் முன்ன கூட்டி வைங்கோ நாட்கள், இல்ல பின்ன கூட்டி வைங்கோ. அந்த உலகம் சுத்துறது இன்னும் அதிகமாயி போச்சு, கம்மியாயி போச்சு, இத்தனை நாள் அதிகப்படுத்தணும் கம்மிப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேபிள்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு அப்போ உங்க ஹாரோஸ்கோப் படி நீங்க பாக்குறது மட்டும் ஸ்டேபிளா அப்படின்னா, ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம 4 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து பிப்ரவரிக்கு 29 days வர்றது இல்லையா இங்கிலீஷ் கேலண்டர்ல, கிரிகோரியன் கேலண்டர்ல? அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அட்ஜஸ்ட்மெண்ட் தான், பியூர்லி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போடுறான் அவன். ஆனால் அதிக மாசம்னு ஒண்ணு வரும் நம்மளுக்கு. ஆமா வருது, அதிக மாசம்னு வரும். எங்க பாட்டி போனது வந்து 12 வருஷம் முன்னாடி பாத்ரபத அதிக மாசத்துலதான் போனான். ஸோ அந்த பாத்ரபத அதிக மாசம்னு பார்த்தா மறுபடியும் எத்தனையோ இன்னும் 8 to 9 decades கழிச்சு தான் வருமா. அது 90 இயர்ஸோ 100 இயர்ஸ் கழிச்சு தான் வருமா. ஸோ அப்போ நம்ம வந்து அதிக மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா ஸ்ரார்த்தத்துக்குலாம்? அப்போ ஸோ ஜென்ரலா வர சாதாரண சாமானிய பாத்ரபதத்திலேயே ஸ்ரார்த்தம் எல்லாம் கொடுக்கறது உண்டு. அப்போ இந்த அதிக மாசம் அப்படிங்கிறதும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னா, அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, அது ஒரு கால்குலேஷன் உண்டு. என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல அது எனக்கு. நம்ம பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றது, இந்த சந்திரன் வந்து பூமியையும் சுத்தி வந்து சூரியனையும் சுத்தி வர்றது இல்லையா? இப்போ நம்ம சௌரமானம், இந்த சன்னை பேஸா வச்சு நம்ம பண்றது எல்லாமே இந்த பூமியினுடைய ரொட்டேஷனை பொறுத்து தான். நம்மளுக்கு ரெண்டு கேலண்டர் உண்டு இல்லையா? சாந்திரமானம் ஒண்ணு, சௌரமானம் ஒண்ணு. சார் 6:30 ஆயிடுச்சு.
பரவாயில்ல, இந்த கான்செப்ட பரவாயில்ல, இது மட்டும் முடிச்சிருவோம். இனி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜென்ரலா என்னன்னு சொல்றேன். இப்போ சாந்திரமானம் ஒண்ணு, சௌரமானம் ஒண்ணு. சாந்திரமானம் அப்படிங்கிறது சந்திரனை பேஸா வச்சுட்டு இருக்கிற கேலண்டர்ஸ். சௌரமானம் அப்படிங்கிறது சூரியனை பேஸா வச்சுட்டு இருக்க கேலண்டர்ஸ். ரெண்டுமே பர்ஃபெக்ட் கால்குலேஷன் தான். இப்போ நம்ம சௌரமானத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் மாசம் மாறலை, வருஷம் இன்னும் புது வருஷம் பிறக்கலை. மீன மாசத்துலதான் நம்ம இன்னும் இருக்கோம், மேஷ மாசம் மாறலை. எப்போ சூரியன் வந்து மேஷத்துக்கு வராரோ அது நூத்தன சம்பத்சரம், நியூ இயர் அப்படின்னு கொண்டாடுறோம். இதுவே சாந்திரமானம்னு பார்த்தோம்னா அமாவாசை கழிஞ்ச மறுநாள் பிரதமை அன்னைக்கு புது மாசம் ஆரம்பம். ஸோ அந்த சாந்திரமானத்தின்படி சவுத் இந்தியாவை தவிர்த்து, சவுத் இந்தியான்னா கூட தமிழ்நாடு அண்ட் கேரளாவை தவிர்த்து மற்ற எல்லா தேசங்களுமே மற்ற எல்லா பிரதேசங்களுமே இன்னைக்கு உகாதின்னு கூடிய நூத்தன சம்பத்சரத்தை கொண்டாடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து புது வருஷம் ஆரம்பம், சோபகிருத்து வருஷம் ஆரம்பமாகிறது. இது சாந்திரமானம். சௌரமானத்துக்கு வந்து ஏப்ரல் 14th தான் நியூ இயர் வர்றது. ரெண்டுமே பர்ஃபெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். யாரு எந்த நம்ம ஒரு ஆன்செஸ்டர்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்ப சௌரமானம் வந்து பூமி பியூர்லி பேஸ்ட் ஆன் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அரௌண்ட் சன் இல்லையா? அப்போ 360 டிகிரில பூமி வந்து மூவ் ஆயிண்டே வர்றது, 360 டிகிரி கவர் செய்ய போறது. அப்ப இத்தனை டிகிரி கவர் செஞ்சதுன்னா மேஷ மாசம் முடிஞ்சது, இத்தனை டிகிரி கவர் செஞ்சதுன்னா ரிஷபம் முடிஞ்சது. அப்ப பர்ஃபெக்டா 360 கவர் செஞ்சதுன்னா ஒரு வருஷம் முடிஞ்சது, மறுபடியும் மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது பர்ஃபெக்டா 360 ரொட்டேஷன் பண்ணி முடிக்கிறது. ஆனால் இது மட்டும் என்னால கரெக்டா சொல்ல முடியுமான்னு தெரியல இந்த பாயிண்ட். ஆனால் அதே 3 சந்திரனும் வந்து பூமியையும் 360 டிகிரி சுத்தி வர்றது இல்லையா? தனக்கு சந்திரனுக்கு 360 டிகிரி பூமியையும் சுத்தி வந்துடுறது, சூரியனையும் அதே சமயம் 360 டிகிரி சுத்தி வர்றது. ஆனால் பூமியினுடைய 360 டிகிரி அப்படிங்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் வேற, சந்திரனுடைய 360 டிகிரி அப்படிங்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் வேற. பாயிண்ட் புரியுறதா சார்? கொஞ்சம். பூமிங்கிறது பெரிய 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 கிரகம் இல்லையா, பெரிய பிளானட் இல்லையா? சந்திரனையும் பூமியையும் கம்பேர் பண்ணோம்னா எர்த் வந்து லார்ஜஸ்ட், சந்திரன் வந்து குட்டி தானே. அப்போ பூமியினுடைய அந்த டயா சன்னை வந்து சுத்தி வர்றது இல்லையா சூரியனை, அந்த சந்திரனையும் பூமியையும் கம்பேர் பண்ணும் பொழுது பூமியினுடைய டயா கம்மியா இருக்கும், சந்திரனுடைய டயா அதிகமா இருக்கும் இல்லையா? நம்ம அந்த ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி தான். ரன்னிங் ரேஸ்ல கிட்ட அந்த 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 கோடு கிட்ட இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் டயா, அந்த கோடு விலகி விலகி போறவனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால தானே கொஞ்சம் முன்ன 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 எல்லாரையும் நிக்க வைக்கிறது. அந்த ஒலிம்பிக்ல எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்க மாட்டான், நெக்ஸ்ட் பேரலா ரன்னிங் ரேஸ் ஓடுறவனு நிக்க வைக்க மாட்டான், கொஞ்சம் முன்ன 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 நிக்க வைப்பேன். ஏன்னா வந்து அந்த டிஸ்டன்ஸ் மாறும், அந்த சென்டர்ல இருந்து எவ்வளோக்கு நம்ம விலகி போறோமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மாறுறது இல்லையா? ஸோ நம்ம சூரியன் பூமி வந்து 360 சுத்தி வந்துடும், நம்மளுக்கு வந்து அதுல சௌரமானத்துல அதிக மாசம் கிடையாது. ஆனால் இயர் பை இயர் அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வர்றது இல்லையா சுத்தி வர்றப்போ. நம்ம சௌரமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாந்திரமானத்தையும் நம்ம வந்து 30 days 32 days அந்த சைத்ரா வைசாகான்னு இருக்கு இல்லையா சாந்திரமான மாசங்கள், அப்ப அதன்படி 32 days 33 days நம்ம கவர் செஞ்சுட்டே போறோம். ஆனா வந்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா தானே தீரும். அதனாலதானே இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு பிறந்திருக்கு சாந்திரமான நூத்தன வருஷம், இன்னும் நியர்லி 20 days நம்மளுக்கு வந்து சௌரமான வர்றதுக்கு, சௌரமான வருஷம் பிறக்கிறதுக்கு இன்னும் இருக்கு நம்மளுக்கு. அப்ப வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன, அதனால அந்த சந்திர வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா மந்த் அந்த அதிக மாசம். ஆமா, அது வந்து டோட்டலி பர்ஃபெக்ட்லி அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட் ட்ரூ சயின்ஸ். அது அப்ப சுத்தி வர்றப்போ இந்த டைம்னுடைய அந்த கேப், அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாறப்போ ஒரு அந்த பர்டிகுலர் இயர்ல வந்து ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்துடுறது. ஒரு 150 years அப்படி. ஆமா, 150 years அதிகமாவே வர்றது. இது வந்து
அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஹாரோஸ்கோப் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய அந்த தெளிவா நம்மளுக்கு கொடுத்த அஸ்ட்ரானமி பஞ்சாங்கம் வந்து பர்ஃபெக்ட்லி இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அதுல நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். நம்ம அதன்படி பார்த்தோம்னாலுமே வாக்கியம் நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா சூட் ஆகும். இது நான் வந்து இந்த கான்செப்ட் வந்து குழப்பிட்டேன்னா கரெக்டா சொன்னேன்னு தெரியல. நான் எங்கேயாவது நெட்ல எங்கேயாவது இருக்கும் அதனுடைய நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நான் எங்கேயாவது தேடி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது இந்த அதிக மாசத்துக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே சார், மறுபடியும் என்னைக்கு பார்ப்போம்? வெள்ளிக்கிழமை பார்க்கலாமா? நாளைக்கு ஆமா, வெள்ளிக்கிழமை பார்ப்போம். ஆமா, நான் ஃப்ரீ தான். கிளாஸ் முடிச்சுக்கலாமா? வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராம் 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 ராம்.